வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாட் ரைஸா குக்கர்ல எப்படி பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு 1 டம்ளர் பாசுமதி அரிசிய ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சிருவேன். இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது 1 டம்ளர் அரிசிக்கே ஒரு 5, 6 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப பச்சை பட்டாணி சீசன். ஸோ காலிஃப்ளவர்ல இருந்து எல்லாமே எனக்கு கிடைச்சிருந்தது. ஒரு குக்கர்ல எண்ணெயும், நெய்யும் சம அளவு விட்டு, பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, என்னென்ன பூ அந்த அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுல பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் போட்டு, அது வதங்கட்டோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும். இதற்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்றோம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் சுருண்டு வதங்கட்டும். அந்த அளவு இதுக்கு வதக்குங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டீங்கன்னா, நல்லாவே இந்த தக்காளி வந்து வதங்கும். சீக்கிரமா வெந்துரும். அதுக்காகத்தான் அது. அதற்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணணும் அதுல. நான் வந்து உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு காலிஃப்ளவர போட்டேன். தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். என்னென்ன காய் மெயினா பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் போட்டு மேலும் ஒரு 10 நிமிடம் அப்படியே வதக்குனீங்கன்னா போதும். 1க்கு 2 காய் இருக்கிறதுனால நீங்க ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் மீல் மேக்கர் கூட போட்டேங்க. அதுல ஊற வச்ச மீல் மேக்கரையும் போட்டு தண்ணி கொதி வரட்டும்னு சொல்லி அரிசியை போட்டு குக்கரை நல்லா கலரி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 விசில் வரும்போதே நான் நிறுத்திருவேங்க. ஏன்னா நம்ம வந்து பாசுமதி ரைஸ் போட்டிருக்கோம். குழஞ்சிரக்கூடாதுன்ட்டு. பாருங்க எவ்ளோ சூப்பரா பொல பொலன்னு வந்திருந்தது. இதுக்கு வந்து பன்னீரையும் மேல நான் ஃப்ரை பண்ணி, அ உங்களுக்கு மேல வச்சிருந்தேன் டெக்கரேஷனுக்கு. கூட தயிர் பச்சடி அன்னைக்கு பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வெஜிடபிள் பிரியாணி.